ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே இருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். பழனிக்கு தான் வந்திருக்கோம். அங்கே பாருங்க மலையை பார்த்துட்டிங்களா? வாங்க போய் நம்ம அப்படியே சாமி கும்பிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பழனிக்கு வந்தாச்சு. ஆமா சபினி, மலை மேல நடக்கிறது சொல்றியே. பழனி இந்த கோயிலுக்கு தான் நம்ம ஊர்ல இருந்து நடந்தே வருவாங்களாம். ஏங்க பாத யாத்திரை. ஏமா நீ ஏமா பாத யாத்திரைல போக மாட்டேங்கிறா? இதுலயே போனோம். ஆமா பூவெல்லாம் கொஞ்சம் புள்ள மாதிரி நல்லா இருக்கு. கோயில்ல அப்புறம் பூஜை சாமி வைக்கணும். வேற அம்மாவுக்கு வச்சுட்டீங்களா? பாப்பாக்கு அந்த பாப்பாக்கு கொஞ்சம் கம்மியா மட்டும் கொடுங்க. 50 ரூபாய் கொடுத்தா போதும். உனக்கு நான் வச்சா தெரியுதா? உனக்கு நான் வச்சா தெரியும். அவங்க கிடக்குறேன் நான் வச்சுடுறேன். எவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு போடணும். நான் மேலே போய் மலையிலிருந்து விளாக் எடுக்கலான்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துட்டு போடணும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 13-14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் ஆச்சா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபேமிலியாக வரோம். சோப்புக்கிறதுக்கே இப்போ தான் வராங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பழனி பக்கம் வந்ததே இல்லை. சமயபுரம் மட்டும் தான் போயிருக்கேன். பழனி கோயில்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னா இன்னும் கோயில் பெருசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் போனதில் போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து சாமி கும்பிட்றேன். நீங்களா போய் எவ்வளோ நாள் போகுது? ஆசாமி போலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் மேலே அந்த அது என்ன காருங்க, ரோப் காரில் போகிறோம் அப்படின்னா 5 மணி நேரம் க்யூவில் நின்னா மட்டும்தான் டிக்கெட் வாங்க முடியும்னு சொல்லிட்டாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா. அதனால் ஏதோ யானைப்பாதை ஒன்று இருக்குது, அதில் நடந்து போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஃப்ரீ வண்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கே இப்போ ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கே 5 மணி நேரம் ஆயிரும். இன்றைக்கி வந்து கோயிலில் வந்து கொடி ஏற்றுறாங்களாம். பங்குனி உத்தரத்துக்காக கொடி ஏற்றுறாங்க. ஏங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்தரத்துக்கு கொடி ஏற்றுறாங்களாம். அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கள் சரி ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற பிளான் பண்ணியிருந்தோம். அது இருந்தாலும் ஒரு நல்ல நாளில் வந்திருக்கோம். பரவாயில்ல. ஆர்டர் அடிக்கிறாங்க பாருங்கள், அந்த வண்டியில் வரவங்களாம் ஏறுறாங்க. நம்ம இப்படியே ஜாலாக்கமாக உட்காந்துட்டு இருக்கோம். அது மட்டும் தெரியுது. மெயினாக நம்ம வந்து ஃபோனே எடுத்துகிட்டு போகணும். நான் மலை மேலெலாம் போவோம். அந்த ரோப் காரில் போகிறப்ப வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். இப்போ ரோப்பு கார்லேயும் போடல, அப்புறம் ஃபோனும் வாங்கி வச்சுப்பாங்களாம். இப்போ சாமி கும்பிட வரல, நடந்துட்டு இருப்பாங்க. அங்கே வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அது கோயிலுக்கு வந்து ஜிம்முக்கு போதா கோயிலுக்கு வந்தாலே இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. அங்கேருந்து இங்கே வந்தோம். இங்கே வந்து கூட்டமாக இருக்குது. எல்லாரும் எங்கே போகிறாங்கன்னு தெரியல. வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் கூட அங்கேருந்து வராங்க, திரும்பி இங்கேருந்து போகிறாங்க. நடுவில் இறங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு வழியாக வெற்றிகரமாக இந்த வண்டியில் ஏறி வச்சு இன்னொரு வண்டியில் சோபிகா இல்லை வழி இடம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் இதே வழியில் ஒரு 4 தடவை நடந்துட்டு திரும்பி இதே பக்கம் இந்த வழியாக தான் மலை நம்ம ஏற போகிறோம். இப்போ ஃபோனை வந்து டெபாசிட் பண்ண போகிறோம். டைம் இப்போ 4 மணி. வந்தது காலையில் ஒரு 6 மணி. 6 மணி வீட்டில் கிளம்பும்போது 6 மணி. செம்மொழி காலெல்லாம் நடந்து போய் காலை எடுத்து வைக்கவே முடியல. கால் தானா கீழே பெண்டாது. இந்த வண்டி எல்லாம் எனக்கு லெமன் சோடா. இது ரொம்ப காரமா இருக்குமா? அது
இல்லை என்ன பச்சை மிளகா சோபி சோபி குடிக்கிறது இருக்கும் அந்த மாதிரி பேக்கிங் சோடாலாம் போட்டாங்க. உள்ள போட்டோன்னு குடிக்கணுமா? நீ மட்டும் குடிக்க அப்புறம் மண்டை மண்டை சொல்கிறோம். அப்படி குடிக்கலையா ஃபுல்லாக கீழே ஊற்றிடுவோம். போட்டோல ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கீங்க, இப்போ குட்டையாக இருக்கீங்க. குடிங்க. நான் போலதான் என்ன நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க அப்படி. உப்பா இங்கதான் எடுங்க சோபியை. சுபி மேல அப்படியா இங்கதாம்மா உள்ள போடல. அது இது பண்றதுக்குள்ளே போட்டு அதான். ஏய் நான் போட கூட எடுத்தா சாட்டர்டே சண்டே எப்பவுமே கூட்டம் இருக்கும். அது இந்த மாசம் ஃபுல்லா கூட்டம் இருக்கும். இந்த இது வரனாலயா சுத்துறோம். ஐயோ நடக்கவே முடியல. எப்போ எங்களுக்கு முட்டா போகுதுன்னு பார்த்தா எந்த பக்கம் உடம்பு போக மாட்டேங்கிறா. என்னது இதை வச்சு பெயிண்ட் பண்ணுவோம். யார் பண்ணுறாங்க? பெயிண்ட் பெயிண்டிங் டிராயிங் பெயிண்ட் பண்ணுறேன். நானும் பெயிண்டிங் பண்ணுறேம்மா. ஏய் உனக்கு மட்டும் ஸ்டிக்கர்ஸ்லாம் அக்காக்கு மட்டும் இங்கே நீ முதல்ல போடுமா. நசுங்குனா நசுங்குதான். அப்புறம் வேணுமா? என்ன ஆகுது? கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. 2 பீஸ் இருந்தால் கூட போதும். மொத்தமாக இருந்தால் இல்லை 28 இல்லை 28 மொத்தமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஒட்டச்சா கூட உடையக்கூடாது. சரி நீ வாங்கி போடுமா. நான் இந்த பக்கம் ஏதாவது வேற ஒத்த வலையில் வாங்குறதுக்குள்ள கடைக்காரங்களுக்கு உங்கள் அம்மா கடைக்காரங்களே வேலையில் இல்லைம்மா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சந்தனம் போட்டு கிளிப்பு வாங்கி வேற என்ன வாங்குறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே கைஸ், எங்கள் அக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழுகுறாங்க. இப்போ எங்கள் தாத்தாக்கும் பாட்டிக்கும் செருப்பு வாங்க வந்திருக்கோம். ஓகே காய்ஸ், என்ன தேவாஜி வாங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே எடுத்துருங்கல்ல ஏங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வழியாக பழனிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் எத்தனை மணிக்கு இங்கே போனோம்? காலைல 6 மணிக்கு. ஆனால் 4:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புவோம். குளிச்ச உடனே கிளம்பியாச்சு. இப்போ ஒரு டிஃபன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாம் கிளம்பிட்டு கோயிலுக்கு போயிட்டோம். ஒரு 9:30 மணிக்கு கரெக்டாக டிக்கெட் வாங்கியிருப்போங்க. ஒரு 9:30 மணிக்கு டிக்கெட் வாங்கியாச்சு. அந்த ஜிப்லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. க்யூவில் நின்று நம்ம போகிறதுக்கே டிக்கெட் வாங்குறதுக்கே அவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இந்த யானைப்பாதைன்னு ஏதோ ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போக சொன்னாங்க. நான் வந்து பிறந்ததுலேருந்தே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பழனிக்கு போகிறேன். எங்கள் மாமனார் மாமியார் வந்து எத்தனை வருஷம் சொன்னாங்க? 40 வருஷமா 50 வருஷமா 30 வருஷம் கழிச்சு இப்போ தான் போகிறாங்களா. இவங்களாம் குழந்தைங்களாம் இருக்கிறப்போ பழனிக்கு போனாங்களாம். இப்போ எங்கள் மாமனார் சொல்லிகிட்டே இருந்தாரா, சரி அதனால் கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்திருந்தாரு. சரி இப்போ பழனி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பங்குனி 1 தானேங்க, பங்குனி 1, அதனால் சரின்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிட்டு வந்தாச்சு. அந்த யானைப்பாதையில் போனால் 1/2 மணி நேரத்தில் போயிடலான்ட்டு மைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அப்படி தானே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நடக்கிறோம் 88 100 மண்டபமோ இருக்குது இல்லைங்க, 100 மண்டபத்துக்குள்ளே இருக்குது. ஐயோ ஆண்டவா, கால் வலியான வலி. இன்றைக்கே இதுவே கூட்டம் நம்ம ஜாஸ்தி நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வர கூட்டமா. அவங்க சொன்னாங்கல்ல பங்குனி உத்தரத்துக்குலாம் இன்னும் பயங்கரமாக இருக்குமா. இனிமேல் நிறைய பேர் மாலை போட்டுருவாங்க. செம்ம கூட்டம். அப்புறமா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா முடியல, எல்லாம் மேலே ஏறியாச்சு. அது தசு புசுன்னு மேலே வாங்கிட்டு போயிட்டு சரி பொது வழி ஒன்று இருந்துச்சு, 10 ரூபா டிக்கெட் ஒன்று இருந்துச்சு, 100 ரூபா டிக்கெட் ஒன்று இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம், நமக்கு எல்லாருக்கும் டயர்டாகி போச்சா. மேலே ஏறினதுல எல்லாம் டயர்டாயிட்டாங்க. எங்கள் மாமியாரெலாம் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. இதுக்கு மேலே கூப்பிட்டு போனால் அவ்வளோதான் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த காசு கொடுத்து டிக்கெட்டே வாங்க மாட்டோம் இல்லைங்க. காசு கொடுத்து டிக்கெட்டே விட ஃப்ரீ டிக்கெட்டில் தான் எப்பயும் போவோம். சாமி பார்க்க தான் வந்தோம், எது காசு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி தான் போவோம். சரி இவங்களுக்காக ஒரு 600 ரூபா, ஆளுக்கு 100 ரூபான்னு சொல்லிட்டு 6 டிக்கெட் வாங்கியாச்சு. கடைசியாக அந்த 100 ரூபா டிக்கெட்டுக்கே ரொம்ப நேரம் சுற்றுனேங்க. எத்தனை மணி நேரம் இருக்கும்? எல்லாரும் 100 ரூபா டிக்கெட் வாங்கிடுறாங்க. என்னாச்சுன்னா எல்லாரும் 100 ரூபா டிக்கெட் எடுத்தால் முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே 100 ரூபா டிக்கெட் எடுத்துட்டாங்க போல. 10 ரூபா டிக்கெட் கவுண்டரில் கூட்டமே இல்லையா, யாரும் இல்லை. அப்புறம் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 100 ரூபா டிக்கெட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே விட்டுருவாங்க போல. கோயிலை பக்கமாக சுற்ற விடுறாங்க.
இந்த 10 ரூபா டிக்கெட்டு கொஞ்சம் தள்ளி சுற்றுவாங்களாட்டுது. இந்த பொது வழி ரொம்ப தூரமாக சுற்றி அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாக வழி தான் இருக்குது. ஆனால் கீழேருந்து மேலே வரைக்கும் வழி தான் இருக்குது. அப்புறம் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா முருகனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சாமி கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி அலங்காரம் கூட எதுவுமே பண்ணல. இன்றைக்கி வந்து அது இல்லாமல் இந்த பங்குனி ஒன்றுக்கு வந்து கொடி ஏற்றுவாங்களாம். அந்த நாளாம் நல்ல நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். அலங்காரம் எதுவுமே பெருசாக பண்ணல. ஆனால் நல்லா சாமி பார்த்தோம். பார்த்து சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் இறங்குறதுக்குள்ளே பொடியெல்லாம் சுட ஆரம்பிச்சிருச்சு. காலெல்லாம் செம்ம சூடு தப்புக்கு நல்லா உட்காந்து எழுந்திரிச்சு கீழே இறங்கி வந்து அப்புறம் ஸ்நாக்ஸு இந்த கயிறு தின்னூறு பிரசாதம்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட் டைம் பழனிக்கு போன அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக ஆகிப்போச்சுங்க. பாத யாத்திரைலாம் போகிறவங்க எப்படி தான் போவாங்க தெரியல. எங்கள் அப்பா வீட்டில் எங்கள் சித்தி கல்யாணம் ஒரு 5-6 வருஷமாக போகும்ல. எங்கள் அப்பா வீடெலாம் ஒரு 5-6 வருஷமாக பாத யாத்திரை போகிறாங்க குடும்பமாக. எப்படி தான் போகிறாங்கன்னு தெரில, நமக்கு அது பழகலை. அப்புறம் எனக்கு ஒன்று என்ன தோணுதுன்னா, மருதமலையில் நம்ம பார்க்குற அந்த பெருசாக இருக்கிற மாதிரி பழனியில் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை நம்ம நல்லா சுற்றி பார்க்கலையோ. அது சின்ன மலை தான். சின்ன மலை தானா? சின்ன மலை சுற்றுறது ரவுண்டு சின்ன ரவுண்டு தான். அந்த மலையே சின்னது தான். கிரிவலம்னா சுற்றிடுவோம்ல, சுற்றினாலே ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிடலாம் மட்டும். அப்புறம் இந்த ஜிப் லைனில் போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதுவும் 4-5 மணி நேரம் ஆகும். அது வந்து அப் அண்ட் டவுன் 100 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. ஏங்க அப் அண்ட் டவுன் 100 ரூபா. ஏன்னா எங்கள் மாமியார் பயந்துட்டாங்க, எங்கடா அவங்களை அந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்களான்ட்டு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜிப் லைனும் போக முடியல. ரிட்டன் வரப்போ போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வந்து இறங்கிட்டோம். சரி இப்போ ஃப்ரீயாக இருந்தால் சும்மா ஜிப் லைன் மட்டும் போயிட்டு வரலான்னு சொல்லி பார்த்தா திரும்ப 5 மணி நேரம் ஆகும்ட்டாங்கல்ல. உள்ளே ஒரு ரூம் மாதிரி போட்டு எல்லாரையும் போட்டு அடக்கி வச்சுட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் மேல் படுத்து தூங்கிட்டு நாளைக்கு காலையில் எங்கள் மாமனார் மாமியார் வந்து ஊருக்கு போகிறாங்க. அதனால நம்ம இன்றைக்கி வந்து நான்வெஜ் எதுவுமே சமைக்கல. நாளைக்கு எடுத்து வந்து சமைச்சு போட்டுட்டு அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. நம்ம ரெகுலர் லைஃப்குள்ளே வர வேண்டிதான்.